நான் அப்படியே ஷாக்காயிட்டேன். அந்த மாதிரி தாங்க கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாப்புல. என்னதான் சம்பவம் பண்ணார்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏன் எதுக்கு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. திடீர்னு இப்படி ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணால் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்ரெடி இவர் ஃபார்முலேன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஐபிஎல்லில் வந்து ஃபார்மே கிடையாது. ஸோ அதனால் ஓடிஐ ஃபார்மேட்டில் மட்டும் இப்போதைக்கு ரிட்டையர் ஆகிருக்காப்புல. இப்போ தான் ரீசெண்டாக போட்டு பொழந்த எல்லாத்தையுமே. அதுக்குள்ளே ஏன் ரிட்டையர் பண்ணார்னு எனக்கு என்னமோ தெரியல. இன்கேஸ் வந்து போர்டு கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்கிற போர்டு வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் ரிட்டையர் ஆனாரா? ஸோ இன்ஜூரி வந்து அடிக்குறுக்கா வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ அதனால் ரிட்டையர் ஆகலான்னு சொல்லி ரிட்டையர் ஆனாரா அப்படின்னு தெரியல. கிளைன் மேக்ஸி ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் லெஜண்ட் எவர் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்டில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் பேர் போனவனா ஒரு நாக் அவுட் கேமை எப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம கிளைன் மேக்ஸி கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அதாவது ஐ ஹேவ் டூ பேசஸ் ஆஃப் கிளைன் மேக்ஸி. அதாவது ஒரு கட்டத்தில் இவனுக்கு கிரிக்கெட்டே ஆட தெரியாது அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ப வச்சுருவாப்புல. அதுக்கப்புறம் லீக் ஸ்டேஜஸில் அதுக்கப்புறம் வருவான் பாருங்கள் நாக் அவுட் கேமுனா குவார்ட்டர் ஃபைனல்னாலே பையனை குவார்ட்டர் அடிச்சுட்டு அடித்த மாதிரி அடிப்பான் பையன். அதாவது கையிலேயே பிடிக்க முடியாது அந்த மாதிரி அடிப்பான், போட்டு பொழந்து எடுத்துருவான். சரி கிளைன் மேக்ஸி தானே, சரி பார்த்துக்கலாம் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அவ்வளோ இன்ஜூரி, ஒரே ஒரு காலை வச்சுட்டு தலைவன் டபுள் செஞ்சுரி அடிச்சதும் இல்லாமல் டீமை குவார்ட்டர் ஃபைனலுக்கும் கொண்டு போய் ஃபைனலுக்கும் கொண்டு போய் கப்பும் அடித்து கொடுத்துட்டாப்புல நம்ம கிளைன் மேக்ஸி. அதெல்லாம் மறக்க முடியுமா? அது ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா ஆஸ்திரேலியாவுக்கு உறுதுணையாக இருந்த ஒரு லிஸ்ட்டில் இவரும் ஒரு பிளேயரு. என்னமா அடிப்பார் தெரியுமா? ஆப்னண்ட் பிளேயர்ஸ் பவுலர்ஸ் எல்லாருமே பதற மாதிரி அடி பொழந்து விட்டுருவாப்புல நம்ம ஆள். சரி என்னவா கிளைன் மேக்ஸிக்கு ஆச்சு அப்படின்னு புள்ளி விவரம் ஒன்றாமே தெரியல. ஐ திங்க் வந்து 35 வயசு ஆயிடுச்சு. ஆல்ரெடி விராட்டு ரோஹித் எல்லாம் ரிட்டையர் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்மளும் ஒரு ஃபார்மேட்டில் ரிட்டையர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிஐ ஃபார்மேட்டில் கிளைன் மேக்ஸி ரிட்டையர் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, T20 இருக்கிறாப்புல. அவர் ஆல்ரெடி டெஸ்ட்டில் ரிட்டையர் ஆகியிருக்காரு, பட் T20 விளையாடுவார். அது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தெரிய வருது. கிளைன் மேக்ஸி அந்த இன்ஜூரிலேருந்து வெளியே வந்து பேக் டு தி ஃபார்ம் வரணும். அது எல்லாருமே கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வந்து வேண்டிகிட்ருப்பாங்க. ஐ திங்க் ப்ரேயும் பண்ணுவாங்க. இதே மாதிரி போயிட்டுருந்தா ஆஸ்திரேலியா ஒரு ஸ்டார் பர்ஃபார்மர்ஸை வந்து பார்க்கவே முடியாது. ஆல்ரெடி ஏகப்பட்ட ஜாம்புவான் இருக்க மத்தியில் கிளைன் மேக்ஸியும் ஒரு ஆள். பட் இவர் ரிட்டையர் ஆனது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு ஏற்றுக்க முடியல. கிரிக்கெட் ஃபேன்ஸு, கிளைன் மேக்ஸி ஃபேன்ஸு, ஆர்சிபி பஞ்சாப் ஃபேன்ஸு எல்லாருமே வந்து கிளைன் மேக்ஸியை மிஸ் பண்ணுவாங்க. திடீர்னு ஷாக் கொடுத்தா கிளைன் மேக்ஸி நாங்களாம் தாங்கணுமா வேண்டாமா நீயே சொல்லுவாக்கலாம். இப்படியே போயிட்டுருந்தா கிளைன் மேக்ஸி T20 பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவு கிளைன் மேக்ஸி இன்னும் 2-3 வருஷம் T20 ஆடணும். அதுதான் என்னோட கோரிக்கை. மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிளைன் மேக்ஸி இந்த ரிட்டையர்மெண்ட்டை ஓடிஐ ஃபார்மேட்டில் எடுத்தது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த திடீர் முடிவு கிளைன் மேக்ஸி? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.